வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ரீசனிங் என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் டஃப் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ 10th ஜனவரி ஷிஃப்ட் 1 11th ஜனவரி ஷிஃப்ட் 1 உள்ள டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் வச்சு வர மாதிரி கொஷின்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ மேன் விவேக் said his only brother is the father of my daughter's father. From among the given options, how could be the man is related to Vivek? ஓகே, இப்போ வந்துட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவேக் செட் ஹிஸ் ஒன்லி பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஃபாதர். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ் ஒன்லி பிரதர் இந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணிக்கலாம். ஹிஸ் ஒன்லி பிரதர்னால் நம்ம நார்மலாக ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுற ஹிஸ்ஸு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேல். ஹிஸ் ஒன்லி பிரதர்னால் இந்த ஆள் தான் இப்போ மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, இவர்கிட்டருந்து இவர் வந்திருக்கு பிரதர். ஓகே, இஸ் த ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஃபாதர். ஓகேவா, ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஃபாதர். மை டாட்டர்ஸ் ஃபாதர்னால் யார் வருது? அது வந்து மை டாட்டர்ஸ் ஃபாதர்னால் அது ஹிம்செல்ஃப், அவனையே தான் குறிக்குது. ஸோ ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஃபாதர்னால் அவனோட ஃபாதர் சிம்பிளாக. ஸோ இது நம்ம பிளட் ரிலேஷன் படி எழுத ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்ஸ் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்துட்டு அந்த அவனை மென்ஷன் பண்ணுற மாதிரி மை டாட்டர்ஸ் ஃபாதர். மை டாட்டர்ஸ் ஃபாதர்னால் அவனோட டாட்டர். ஸோ அவனோட டாட்டரோட ஃபாதருங்கிறப்ப ஹிம்செல்ஃப் அவனே தான் வரப்போகிறான். ஃபாதர் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஃபாதர்னால் இவனோட ஃபாதர். ஸோ இவனோட ஃபாதர், இவங்க ரெண்டு பேருமே சேம் பர்சன்ஸ் தான் இந்த ரெண்டு பேருமே. ஓகே, இதுவும் சேம் பர்சன்ஸ். இப்போ வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக யாருன்னா இது விவேக். ஓகேவா, ஹவு குட் பி தட் மேன் இஸ் ரிலேட்டட் டு விவேக். இந்த மேன் இருக்காங்களா, இந்த ப்ளஸ் இருக்கா, இது வந்து விவேக்கு என்ன ரிலேஷன் வருதுன்னு கேட்காங்க. ஸோ விவேக்கோட ஃபாதர்னால் இந்த இது விவேக்கோட ஃபாதரோட பிரதராக இருக்க போகிறாரு. ஸோ விவேக்கோட ஃபாதரோட பிரதர்னால் விவேக்கோட அங்கிள்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. ஸோ அங்கிள் சொல்லலாம், இல்லைனா பேட்டர்னல் அங்கிள்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை சிம்பிளாக அங்கிள்னு இருக்குது, அங்கிள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுலேயே பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் தப்பு விட்டுறாங்க இந்த மாதிரி கொஷின்ஸுமே. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். How many odd numbers are preceded by number 4 in the following series? ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஆட் நம்பர்ஸ் ஆர் preceded by number 4. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். 4 இருக்கும், 4க்கு முன்னாடி ஆட் நம்பர் வருமா இல்லை 4க்கு அப்புறம் ஆட் நம்பர் வருமாங்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க. ப்ரெசிடட் பை நம்பர் 4. ப்ரெசிடட் பை நம்பர் 4னால் இந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ நம்பர் 4 தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ப்ரெசிடட் பைனா நம்பர் 4 வந்து முன்னாடி இருக்க போகுது. ஸோ இந்த ரிலேஷன் வராது, இந்த ரிலேஷன் தான். ப்ரெசிடட் பை நம்பர் 4னால் 4 ஒரு ஆட் நம்பர், 4 ஒரு ஆட் நம்பர் இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஒருவேளை இந்த பை அப்படியே கொடுக்கலன்னா இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கணும். ஆட் நம்பர் அதுக்கப்புறம் 4 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரெசிடட் பையின்னுக்கிறப்ப இந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட் வர மாதிரி இருக்கும். 4 தான் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். 4 ஆட் நம்பர். ஸோ 4 ஆட் நம்பர் இருக்கிற மாதிரி எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 5 4 9 4 3 3 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 4 8 வந்து ஈவன் நம்பர் ஆகிரும், மீது எதுவுமே வராது. ஸோ 4 5 4 9 4 3 3 இது இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் வந்து ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் ப்ரெசிடட் பை நம்பர் 4னா ஆன்சர் வந்துட்டு 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ஆட் வேர்டு ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கிரிப்ட், டயலாக், பிளாட், ஆக்டர் இது எல்லாமே வந்து ட்ராமா ரிலேட்டடாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராமா அந்த இது ரிலேட்டடாக வர மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு இதில் ஜென்ரலாகவே நம்ம சொல்லிடலாம் ஸ்கிரிப்ட், டயலாக்கு, பிளாட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு லிவிங் திங்ஸ் கிடையாது. ஸோ ஒரு ஃபீல் டச் பண்ணுற மாதிரி எதுவுமே லிவிங் திங்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஆக்டர் வந்துட்டு ஸோ ஒரு பர்சன் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இவர் மட்டும்தான் லிவிங் திங்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். How many numbers are present between 50 and 100 both excluding which contains digit 5 and can be exactly divisible by digit 5? ஸோ 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி அதுமாதிரி டிஜிட் 5 வந்து அதில் இருக்கிற மாதிரி எத்தனை டிஜிட் வந்துட்டு இருக்குது அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 50 to 100க்குள்ளே. ஸோ போத் எக்ஸ்க்ளூடிங் கொடுத்தாங்கன்னா 50 and 100 வந்து இருக்கக்கூடாது. இது இல்லாமல் டிஜிட் 5 இருக்கிற மாதிரி என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னென்ன வரும் நமக்கு 55 65 75
85 95. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு டிஜிட் 5ல் இருக்கிறதுங்க பார்க்குறப்ப 50s எல்லாமே வர மாதிரி இருக்கும். 51லேருந்து வரும். ஆனால் அது எல்லாமே வந்து நமக்கு 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி டிஜிட் 5 இருக்கிற மாதிரி மீதி எல்லாமே இந்த 5ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப 55 65 75 85 95 இந்த 5 மட்டும்தான் வரப்போகுது. ஸோ எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 5 சிம்பிளாக எழுதிடலாம். இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Among the 4 numbers listed, there are 3 are alike in some manner and 1 is different. Select the one that is different from the rest. எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்குறப்ப ஒன்று நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 + 2 9, 9 + 1 18 வராப்பில் இருக்குது. 7 + 3 10 14 வர மாதிரி இருக்குது. இதுவுமே 14 வர மாதிரி இருக்குது. ஸோ இது சம் பண்ணோன்னா 12 வர மாதிரி இருக்குது. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணி ஒரு வேளை மல்டிபிள் ஆஃப் 3 இல்லை 7 அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் பார்த்தா அந்த மாதிரி வர மாதிரி இல்லை. ஸோ வேறு எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாமே வந்துட்டு 00 2 0 இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 729 பாருங்களேன், இந்த 729 வந்துட்டு நமக்கு தெரியும். ஒன்று 9 க்யூபாக இருக்கலாம், இல்லைனா 27 ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ அந்த வச்சு நம்ம சொல்லிடலாம் 729. ஆனால் அதுக்கடுத்து நமக்கு 2 0 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், 27 ஸ்கொயர். இது வந்து ஒரு 270 ஸ்கொயர் தான் வந்து 72900. ஸோ இது மட்டும் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி வர மாதிரி இருக்குது. ஸோ மீதி எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர் வராது. ஸோ இதிலே வந்து நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம், 7290 இதுதான் ஆன்சர்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுவுமே ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கலாம். அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 64ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதுவுமே வந்துட்டு 8 ஸ்கொயர் வரும், அதுமாதிரி 4 க்யூப் வரும். அதேமாதிரி இந்த 729 பார்க்குறப்ப 9 க்யூப் வரும், இல்லைனா 27 ஸ்கொயர் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு சில்லாஜிசம். ஓகே, சில்லாஜிசம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்னா, நோ மொபைல் ஃபோன் இஸ் டிவி. ஸோ மொபைல் ஃபோனு, நோ மொபைல் ஃபோன் இஸ் டெலஃபோன், நோ மொபைல் ஃபோன் இஸ் டெலஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெலஃபோன். அப்புறம் ஆல் டெலஃபோன் ஆர் டிவி. ஸோ டிவி வந்து இந்த இடத்துல பெரிய ரவுண்டாக இருக்க போகுது, இது வந்து டிவியாக இருக்க போகுது. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எழுதியாச்சு. அடுத்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ மொபைல் இஸ் டிவி. ஸோ நோ மொபைல் இஸ் டெலஃபோன் தான் சொல்ல முடியும். நோ மொபைல் இஸ் டிவி வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து வராது. ஓகேவா? ஒருவேளை இந்த டெலஃபோன் வந்துட்டு பெரிய சர்க்கிளாக இருந்து டிவி உள்ள சின்ன சர்க்கிளாக இருந்துச்சுன்னா நோ மொபைல் இஸ் டிவி வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். ஆனால் டிவி வந்துட்டு இதில் வந்து பெரிய சர்க்கிளாக இருக்குது. மொபைலுக்கும் டெலஃபோனுக்கும் தான் நோ ரிலேஷன் இருக்குது. ஸோ மொபைலுக்கும் டிவிக்கும் நம்ம வந்து நோ ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிப்பாக வராது. அடுத்த கண்டிஷன் பாருங்களேன், சம் மொபைல்ஸ் ஆர் டிவி. சம் மொபைல்ஸ் ஆர் டிவி வருமான்னு பாருங்களேன். இதில் வந்துட்டு சம் ரிலேஷன் இருக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இது சம் ரிலேஷன் வரலாம், வராமல் போகலாம். அந்தமாதிரி நமக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கண்டிஷனும் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இது ரெண்டுமே இப்போ கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்களேன், ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ், போத் 1 and 2 ஃபாலோஸ், எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஓகே, இதில் எய்தர் 1 or 2 இந்த கண்டிஷன் வந்து எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எய்தர் 1 or 2 வந்து எப்படி எடுக்கலாம்னா, ரெண்டுமே வந்துட்டு சேம் கண்டிஷனில் நோ சம்முன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எய்தர் ஆர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நோ மொபைல் இஸ் ஏ டிவி இந்த கண்டிஷன் நமக்கு வரல. அதுமாதிரி சம் மொபைல்ஸ் ஆர் டிவி இந்த கண்டிஷனுமே நமக்கு வரல. ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு வரல. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே வரலன்னா இது ரெண்டுமே நம்ம வந்து எப்போவுமே எய்தர் ஆரில் போட்டுடலாம். ஸோ இது வந்து சிலாஜிசம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டிஷனும் வராது, இதுக்கு அடுத்த கண்டிஷனுமே வராது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எய்தர் ஆரில் போட்டு ரெண்டு கண்டிஷன் போட்டுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டிஷன் வந்து கன்க்ளூட் ஆகும். ஒன்று சம் மொபைல்ஸ் ஆர் டிவி இருக்கலாம், அல்லது நோ மொபைல் இஸ் டிவி. ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ அது எய்தர் ஆர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வரலன்னா எய்தர் ஆர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு எய்தர் ஆர். எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். அதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டின். இதுலேயுமே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி தான் விட்றாங்க. 50% தான் அட்டன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடல் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த கோட் ஃபார் லாக் இஸ் ரிட்டன் அஸ் லேண்ட் பவர் டாக்ட் அவேக், which of the given options will be the code for post? ஓகே, இதில் வந்துட்டு லாக்கை வந்து என்ன இப்படி வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஓகே ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், லாக் இருக்கா,
லாக் இருக்குது. ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த எல் வந்து இந்த 4 வேர்ட்ஸ் இருக்கிறதுல ஃபஸ்ட் லெட்டரில் போகுது. ஸோ ஃபஸ்ட் லெட்டரில் ஃபஸ்ட்டு பொசிஷன் எல் அப்படியே போகுது. அடுத்தது பாருங்களேன், இந்த ஓ எப்படி போகுதுன்னு பாருங்களேன். ஓ வந்து செகண்ட் லெட்டரில் செகண்ட் பொசிஷனில் போகுது. செகண்ட் லெட்டரில் ஃபஸ்ட் பொசிஷன் கிடையாது, செகண்ட் லெட்டரில் செகண்ட் பொசிஷன். அதுமாதிரி அடுத்து அந்த சி வந்து பாருங்களேன், தேர்டு வேர்டில் தேர்ட் பொசிஷனில் போகுது. இந்த இடத்துல சி வருது. அதுமாதிரி அடுத்து கே பாருங்கள், ஃபோர்த் இதில் ஃபோர்த்தாக போகுது கே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம போஸ்ட் வந்து இப்போ வந்து பார்க்கணும். ஸோ போஸ்ட் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பி வந்து ஃபஸ்ட்டு வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் இருக்கணும், இது ஓகே. அடுத்து ஓ வந்து செகண்ட் லெட்டரில் செகண்ட் பொசிஷனில் இருக்கணும். ஸோ இது வந்து செகண்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இது வராதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்களேன், பி ஃபஸ்ட்டு வேர்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து ஓ வந்து செகண்ட் இதில் செகண்ட் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து எஸ் வந்து தேர்ட் வேர்டில் தேர்ட் பொசிஷனில் இருக்குது, அதுவுமே கரெக்டு தான். அடுத்து வந்து டி வந்து ஃபோர்த் லெட்டரில் ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுவுமே கரெக்டு தான், இந்த ஆப்ஷன் வரும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பி வந்து ஃபஸ்ட் லெட்டரில் ஃபஸ்ட் பொசிஷனு, ஓ வந்து செகண்ட் லெட்டரில் செகண்ட் பொசிஷனு, எஸ் வந்து தேர்ட் லெட்டரில் தேர்ட் பொசிஷன். இந்த இடத்துல எஸ் வரணும், எம் இருக்குது. ஸோ இது வராது. அடுத்தது வந்துட்டு பி ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் பொசிஷன், ஓ செகண்ட் லெட்டர் செகண்ட் பொசிஷன், எஸ் தேர்ட் லெட்டர் தேர்ட் பொசிஷன், டி வந்து இங்கே வரணும். ஸோ இது யூ வருது. ஸோ இது வரலாம். இதுவுமே சிம்பிள் தான். நிறைய பேருமே வந்துட்டு இதை கோட் பண்ண தெரியாமல் விட்டுறாங்க. இது சிம்பிளாக உள்ளது, இது மாதிரி உள்ளது அட்டன் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த வென் டயக்ராம் வச்சு வர மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் 50 play football, 40 play cricket, 30 play basketball, then what is the number of players who play basketball but not cricket? ஓகே, பேஸ்கெட்பால் விளையாடுறவங்க ஆனால் கிரிக்கெட் விளையாடாதவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் நமக்கு கண்டிஷன் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 50 play football, 40 play cricket, 30 play basketball அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்குரிய நம்பர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 வந்துட்டு எப்படி வரப்போகுதுன்னா 3 players. இப்போ ஆல் த 3 players வந்து எல்லா 3 கேமும் விளையாடுறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு ஒரு வேளை ஃபுட்பாலு பேஸ்கெட்பாலு இந்த 2 மட்டும் விளையாடுறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப 7 + 5 12 அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். ஃபுட்பாலு பேஸ்கெட்பாலு ரெண்டு இது மட்டும் இந்த 2 இதுவுமே விளையாடுறவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 7 + 5 இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த ரீஜனுக்குரியது. ஸோ இந்த 9ங்கிறது இதுக்குரியது மட்டும், அதுமாதிரி இந்த 14ங்கிறது இதுக்குரியது மட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு 30 play பேஸ்கெட்பால்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 play பேஸ்கெட்பால்னு சொல்கிறப்ப நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து 13 தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரீஜன் மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஸோ 30 இது ஃபுல்லாகவே நமக்கு 30 பேஸ்கெட்பால் ஃபுல்லாக வந்து 13 சொல்லிட்டாங்க. -7 + 5 + 9 இது போட்டிங்கன்னா இந்த நடுவில் இந்த ரீஜன் மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ 30 - 7 + 5 7 + 5 12 12 - 9 வந்து 21. ஸோ இந்த ரீஜன் மட்டும் நமக்கு வந்து என்னென்னா 9 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ப்ளே பேஸ்கெட்பால் பட் நாட் கிரிக்கெட்? ஸோ பேஸ்கெட்பால் பட் நாட் கிரிக்கெட் கேட்டிருக்காங்களா? ஸோ நம்ம அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இந்த பிளாக் வச்சு போட்டுக்கலாம். பேஸ்கெட்பால் மட்டும் விளாடுறவங்க, கிரிக்கெட் விளாடாதவங்க. ஸோ இந்த ரீஜன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், இந்த பிளாக் கலர் ரீஜன் மட்டும். ஸோ பிளாக் கலர் ரீஜன் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஹூ ப்ளே பேஸ்கெட்பால் பட் நாட் கிரிக்கெட் தெரிஞ்சிடும். ஸோ 7 + 9 வந்து 16. இதுவுமே சிம்பிளாக உள்ளது தான். நம்ம கரெக்டாக எப்படி எடுக்கோம் என்ன எது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். பேஸ்கெட்பால் விளாடுறவங்கன்னா இது ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வரும். கிரிக்கெட் விளாடாதவங்கன்னா இதெல்லாம் எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாக் மட்டும் ரீஜன் மட்டும் வர மாதிரி வரும். ஸோ 7 + 9 16 எடுத்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Could India become a terror-free country in future? ஸோ இது வந்து ஒரு கொஷின் வச்சு வர மாதிரி கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு டெரர்-ஃப்ரீ கண்ட்ரி அண்ட் ஃபியூச்சரில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கொஷின். அதுமாதிரி அசம்ஷன் வந்து கேட்குறப்ப இந்தியா ஹேஸ் டிக்ளர்டு a zero tolerance பாலிசி, அது ஒரு அசம்ஷன் இருக்க மாதிரி. அதுமாதிரி இந்தியா செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் ஆல் த ஃப்ரண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து இதில் அசம்ஷன் பார்க்குறப்ப
ஸோ கொஷின் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, டெரர் ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கில் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதாவது அசம்ஷனில் என்னென்ன இருக்குமாதிரினா, இந்தியா ஹஸ் டிக்ளேர்டு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி. ஜீரோ டாலரன்ஸ் பாலிசினா எந்த விதமான டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு இந்தியா இருக்கிற மாதிரி, அதாவது எந்த ஒரு டெரரிசம்க்குமே வந்துட்டு இந்தியா வந்து ஒத்து போகாத மாதிரி, எந்த டாலரண்ட்டுமே எந்த ஒரு அகெயின்ஸ்டாக இந்தியனோட சாவரனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக எந்தெந்த இது இருந்தாலுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் பாலிசினா அதை மீன் பண்ணுறது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ ஜீரோ டாலரன்ஸ் பாலிசினா எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் பண்ணுறது. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி இந்தியா செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். அதேமாதிரி செக்யூரிட்டி, இந்தியாவோட செக்யூரிட்டி வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்தியாவோட செக்யூரிட்டி வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுமாதிரி ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வந்து அசம்ஷன் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இந்த 2 அசம்ஷனுமே பார்க்குறப்ப கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறப்ப வரும் அதனால் போத் அசம்ஷன் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். ஸோ டெரர் ஃப்ரீ கண்ட்ரி நோக்கி இப்போது இந்தியா ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப இந்த 2 இதையுமே அசியூம் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்தியா, டைகர், நேபாள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா சிம்பிளாக அந்த நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ இந்தியனோட நேஷ்னல் அனிமல் டைகர். அதுமாதிரி நேபாளுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நம்ம கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ நேபாளுக்கு வந்து என்னென்னா கவ், அவ்வளோதான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி இதே இது கூட ரிப்பீட் ஆகலாம், அதனால தான் இந்த மாதிரி கொஷின்ஸுமே நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் விட்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வென் டயக்ராம் வச்சு வருது. ஓகே. If 50 play football, 40 play cricket, 30 play basketball, then what is the number of players who play football or cricket but not basketball? ஃபுட்பாலு கிரிக்கெட்டும் விளாடுறாங்க, ஆனால் பேஸ்கெட்பால் விளாடாதவங்க யாருன்னு கேட்காங்க. ஸோ இந்த ரீஜன் கேட்குறப்ப அவங்க எந்த ரீஜன் மென்ஷனாக பண்ணி கேட்குறாங்க? ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளாடணும், பட் பேஸ்கெட்பால் வந்து விளாடக்கூடாது. ஸோ எந்த ரீஜன் கேட்குறாங்கன்னா, இந்த பிளாக் வச்சு போட்டிருக்கேன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்னன்னு கேட்காங்க. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே என்னென்னா இதையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னா ஃபுட்பாலுக்கு வந்து நமக்கு 15 தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு 15 சொல்லிட்டாங்க கொஷினில். ஸோ இது ஃபுல்லாக 50னா ஸோ இந்த ரீஜன் மட்டும் கண்டுபிடிக்கணும். 50 மைனஸ் 14 + 7 + 5, 7 + 5 26. ஸோ என்ன இது வரப்போகுதுன்னா 26னா 24. ஸோ இந்த ரீஜன் மட்டும் நமக்கு என்ன தெரிஞ்ச போகுது 24. அதுக்கப்புறம் இந்த ரீஜன் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னது 40 ப்ளே கிரிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்களா. ஸோ 40 ப்ளே வந்து கிரிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மட்டும் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இது ஃபுல்லாக 40, இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக 40. ஸோ எல்லோ கலர் ஃபுல்லாக 40னா 40 மைனஸ் இந்த ரீஜன் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 14 5 9 சப்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபுல்லாக 40 மைனஸ் 14 + 5 + 9. ஸோ நமக்கு இந்த ரீஜன் மட்டும் கிடைக்க போகுது. ஸோ 40லேருந்து 14 5 9 சப்ராக்ட் பண்ணால் 14 + 9 28. 40 மைனஸ் 28ன்னு வரும். ஸோ 12. இந்த நடுவில் ரீஜன் மட்டும் 12ன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நமக்கு கொஷின் வந்து கேட்டிருக்க இந்த பிளாக் கலர் டாட், பிளாக் கலரில் உள்ளது. ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோமா. இதெல்லாம் தான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்குது. ஸோ 24 12 14. ஸோ 24 12 14 இது மூணையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கொஷின் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 24 + 12 + 14 40 + 50 ஒரு ஆன்சர். ஓகே, 50 இருக்கும் போது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னும் சிம்பிள். அந்த வென் டயக்ராம் வந்து கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்ணலாம். எல்லாமே பாருங்கள் 42% தான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.